வாழை மட்டையில செய்ததுன்னு சொன்னா இதை நம்புவீங்களா? பாருங்க அந்த இங்க பாருங்க, இதுல இருக்கிறது வந்து அடிச்சு வச்ச தும்புகள். சாதாரண தலைமுடி பின்ற மாதிரி தான் இது பேக் ஒரு வித்தியாசமான வடிவில் இருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, நீர்வேலி சந்தியில நிக்கிறேன். இந்த நீர்வேலி சந்தியில வந்து வாழைக்குலை உற்பத்தியாளர் சங்கத்தால வந்து ஒரு உள்ளூர் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நடத்தப்படுது. இது வந்து வாழை நாரை பயன்படுத்தி உற்பத்திகள் மேற்கொள்ளுகின்ற தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையை பார்த்தா இதுல வந்து பெண்கள் தான் அதிக அளவில் வந்து வேலை செய்யணும். இந்த தொழிற்சாலை எப்படி இருக்கு, இங்க வந்து என்னென்ன பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் என்று சொல்லி இந்த காணொலியில் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். நான் இங்க ட்ரைனிங் கொடுக்குற டீச்சரா இருக்கிறேன். என் பேர் தர்ஷினி. நாங்கள் 2013ஆம் ஆண்டு இந்த வாழைநார் உற்பத்தி பொருள் இது ஆரம்பிச்சதாகும். இந்தியாவில இருந்து வந்து எங்களுக்கு பயிற்சி பழக்கினவ. அதுல இருந்து இப்போ எங்க வாழைநார் உற்பத்தி இது பொருள் நடந்து கொண்டே இருக்குது. இதை வந்து செய்யறது வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தான் செய்யுது. அதைத்தான் செய்து கொண்டு வரீங்க. இப்ப இந்த பொருட்களை வந்து எப்படி உற்பத்தி செய்யணும்னு சொல்லி நாங்க பார்ப்போம். நாங்க இதுல இருந்தான் நாங்கள் செய்யற உற்பத்தி பொருளுக்கான தும்பு எடுக்கிறோம். தும்பு இந்த மிஷின்ல இருந்தா எடுக்கிறீங்க? எல்லா மிஷினுமே அதுக்காகத்தான் வச்சிருக்கீங்களோ? இல்ல, இந்த 4 மிஷின் தான் தும்பு அடிக்கிற மிஷின். 4 மிஷின் தான் தும்பு அடிக்கிற மிஷின். என்ன அடிச்சு காட்டுவீங்களா தும்பு? வாழை தோட்டங்களை குட்டி எடுத்து உடனே வாழைக்குலை பட்டின குட்டி எடுத்தான் கொண்டு வந்து நாங்க தும்படிக்க எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மடலை உடைச்சு இப்படி கட் பண்ணித்தான் இவ்வளவு தும்பெடுக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. இது நாங்கள் தும்பு அடிச்சையில களைச்சி விட்ட மடல்னா தானே இப்படி தும்பு கயரா இருக்கு. ஆனா நல்ல வெள்ளை மடலா எடுக்கல வெள்ளை தும்பா வரும். இந்த தும்பை வந்து என்ன செய்யணும், காய வைக்கணுமா? இந்த தும்பை கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து கட்டிட்டு இப்படி புளிஞ்சா அந்த கயர் தண்ணி வரும். கயர் தண்ணி வந்து அந்த தண்ணிய புளிஞ்சு ஊத்திட்டு இப்படி உதறி காயப்பட்டா ஒரு கொஞ்ச நேரம் வெயில் காணுங்க. ஒரு நாள் வெயில்ல காய்ஞ்சிரும். ஒரு நாள் வெயில்ல காய்ஞ்சிரும். பிறகு அதை நாங்கள் எடுத்து அப்படியே எங்க பொருள் செய்யறதுக்கு எடுத்தோம். அதுல நான் உங்களுக்கு அடிச்சு காட்டினதுல அப்படி தும்புதான் இது வெள்ளை மடல்ல எடுத்த தும்பு. இது நல்ல வெள்ளையா இருக்கு. இது வந்து நல்ல காய வச்சு இப்ப வந்து தயாரா இருக்கு. என்ன வேலை செய்ய, இது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதுல இருக்கிறது வந்து அடிச்சு வச்ச தும்புகள் நல்ல வெள்ளை தும்பா இருக்கு. இதை வச்சுதான் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை கொண்டு போய் வேலை செய்யறதுக்காக வந்து பயன்படுத்துறது. இதுல கெமிக்கல் ஒண்ணுமில்ல, நேச்சுரலாவே எடுத்து பாருங்க. ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்துறது ஒன்றும் பயன்படுத்துறதுல அப்படியே தும்பு அடிச்சு காய விட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான பொருள்கள் செய்வோம். தலைமுடி பின்னின மாதிரி பின்னுறதுங்க. ரொம்ப கிளியர். தலைமுடி பின்ன மாதிரி பின்னித்தான் அந்த பின்னெல்லாம் எல்லாத்துக்கும் எடுப்போம். எல்லா செயற்பாட்டுக்கும் அதே இதுதான் பாவி, அதே பின்னெல்லாம் எடுப்போம். பாருங்க அக்கா பின்னி கொண்டிருக்கிறா. இது வந்து தலைமுடி பின்ன மாதிரி இதை வந்து பின்ன வேணுமா? இப்படி கையில வச்சுதான் பின்ன நீங்களோ? இல்ல, கொஞ்சம் தூரம் பின்னிட்டு இன்னொரு அதுல இருக்கிற இதுல கட்டிட்டு பின்னுவோம். அந்த பின்றதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நினைக்கிறேன். எங்களை பின்னெல்லாம் லேட் ஆகும். தும்பு மட்டும்தான் நாங்கள் மிஷின்ல எடுப்போம். மற்றதெல்லாம் கைவேல தான் நாங்கள். கட்டிட்டோம்னா பின்னுவோம். சாதாரண தலைமுடி பின்ற மாதிரி தான் தலைமுடி பின்னல் தான் இது. எங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளுக்கு ஏற்ற சைஸ்ல பின்னி எடுக்கும். இதுல வந்து பின்னல்ல வந்து மாறும். என்ன பெருசு சின்ன மாதிரி சைஸ் மாறும். ஆனா நீங்க வேகமா பின்றீங்க, என்ன அனுபவம் தானே? இப்படி அங்க பெரிய சைஸ்லயும் இருக்கு பின்னல். இதுல என்னென்ன பொருட்கள் வந்து இதுல செய்யலாம்? இதுலதான் நாங்கள் பேக்கு, தொப்பி, பர்ஸ் எல்லா பொருளும் செய்யறோம். எல்லா பொருளுமே இதுல வந்து செய்யலாம்.
கேன் பேக் பேர்ஸு ம். அரிச்சின குடியல் கால் மிதியல் எல்லாம். இது தொடர்பா நீங்கள் எங்க பயிற்சி வேற இடங்கள் எடுத்த நீங்களோ? இந்த பயிற்சி இங்க வந்து எங்களுக்கு தந்தது இந்தியாவில இருந்து. இந்தியாவில இருந்து வந்து பயிற்சி உங்களுக்கு தந்தது? 2013ஆம் ஆண்டு வந்து. இப்படி பின்னுவோம் பேருந்து இதுல வர இப்படி ஜாயின் பண்ணிக்கல இதுல வர அந்த கழிவு தும்புகளை பேருந்து கத்திரிக்கோளால கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்தா இப்படி வரும். இப்படி நீட்டா வரும். இது வேறங்க பின்னி வச்சிருக்கு. பின்னி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கு. இப்படியும் செய்வோம். இது கவுரு முறுக்கு மாதிரி எடுத்துருக்கு. இது என்னதுக்கு பயன்படுத்துறீங்க? இதுவும் நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருளுக்கு எடுப்போம். அடுத்த சின்ன மெல்லு சின்ன இது கவுரு முறுக்கு மாதிரி சின்ன பின்னி போத்தில் பேக் போத்தில் பேக் அந்த பேக்கில் கட்டுறதுக்கு எடுப்போம். இது கையாலாம் செய்வோம். இது எல்லாமே கையாலாம். இவ்வளவு இது பின்றதுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு நாளைக்கு 32 மீட்டர் பின்னணும். ஒரு நாளைக்கு 32 மீட்டர் தான் பின்னலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பொருட்கள் விற்க வந்து விலைகள் வந்து கிடைக்குதோ? இல்ல அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரி இது ஃபுல்லா நாங்கள் இப்படி பின்னல எடுத்துட்டு கையாலான் இது ஃபுல்லா தச்சு நாங்கள். இது தைச்சிருக்கா? கையாலான் ஃபுல்லா தையல் நூல் போட்டு தான் தைச்சு நாங்கள் ஃபுல்லா. வியோவரதுக்கும் போட்டு தான் தைப்போம். அப்படி போட்டு தான் தைச்சு நாங்கள். இதை இப்ப இன்னும் பினிஷ் பண்ணல. புறையில இருக்கு வேலை. என்ன ஆர்டர் வந்து செய்றீங்களோ இல்லாட்டி? இல்ல நாங்கள் இப்படி செய்துட்டு ஸ்டோர் ரூம்ல வைப்போம். நைலோன் நூல் போட்டு இப்படி தைச்சு எடுப்போம். எத்தனை பேர் இங்க அந்த வேலை செய்றீங்க? 4 பேர் செய்றோம். 4 பேரும் பெண்கள்லாம். இங்க பார்த்தா இங்க வந்து பெண்கள்லாம் எல்லாருமே வந்து வேலை செய்யணும். 4 பெண்கள் வந்து தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இத பாத்தீங்கன்னா இவ அந்த பின்னின கைத்தை வந்து இவ வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறா. எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க? 1 இயரா வேலை செய்றீங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இது வந்து பின்னல கிளீன் பண்றேன். கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே. எங்களுக்கு நாங்கள் வேலை செய்ய வேஸ்டா வர கழிவு தும்பை எடுத்து இந்த பையில் அடிக்கிறாங்க. பைல் மட்டும் மாதிரி செய்து வச்சிருக்கீங்க. செய்யறாங்க. இதுக்கு அந்த மிஷின் தான் இது. அந்த மிஷினுக்கு போட்டு செய்யறாரு. இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? பையில் கொப்பி கவர் எல்லாம் அடிக்கணும். கொப்பி கவர் எல்லாம் அதுக்காக பயன்படுத்தலாம். இது பாருங்க இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். இது வந்து வாழை மட்டையில செய்ததுன்னு சொன்னா இதை நம்புவீங்களா? பாருங்க அந்த மட்டை மாதிரி அப்படி பயில் மட்டை மாதிரி செய்து வச்சிருக்கு. அப்படி அழகா இருக்கு. நல்ல பொலிசிங்காயும் இருக்கு. இது வாழை நேரில் செய்தது அப்படி வேறுங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு. என்ன மற்றங்கால பேக் என்ன? இது சின்ன கேன் பேக். சின்ன கேன் பேக். இதெல்லாம் விலை போட்டிருக்கிறேன். இது இந்த விலை வந்து 1000 ரூபா. 1000 ரூபாய் விற்க உங்களுக்கு கட்டுமோ? நான் அந்த பேக் செய்ய எடுக்கும் உங்களுக்கு? இது நாங்கள் ஒரு நாள் செய்திருக்கீங்க. இது பாருங்க இது வந்து பேக் தானே. இது வந்து 1500 ரூபாய். மற்ற இந்தியால இது என்ன போத்தில் வைக்கிறதா? இது என்ன? இது சின்ன பாக்ஸ் மாதிரி பேனா பென்சில் வைக்க. இது வந்து பேனா பென்சில்கள் வைக்கிறதுக்காக செய்திருக்கீங்க. இது சந்த பேக் மாதிரி. சந்த உள்ளுக்கு இருக்கிற என்ன? உள்ளுக்கு துணி வச்சிருக்கிறோம். உள்ளுக்கு துணி என்ன? உள்ளுக்கு துணியில வந்து மேல வாழை தும்பல செய்த கயிறு முறுக்கலாம் இப்படி கட்டி. இது வந்து ஒரு மேல ஒரு டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க. இது அழகா இருக்கு. இந்த விலை எவ்வளவு? 2500. 2500 ரூபாய். இதுவும் ஒரு கேன் பேக் தான். இதுவும் கேன் பேக் தான். பாருங்க வாழை நேரில் அப்படி செய்யலாமோன்னு சொல்லி எனக்கு ஒரு இதா இருக்கு பாருங்க. இது தூரத்தை ரெண்டு பார்த்தா வாழை நேரம் கண்டே பிடிக்கல அது.
இது போன் பர்ஸ், இது போன் போஸ். போன் வைக்கிறதுக்கு. இது போன் வைக்கிறதுக்காக செய்திருக்கிறேன் பாருங்க. இது ரே என்ன. இது பர்ஸ், எல்லாம் சின்ன பர்ஸ், பெண்களுக்கான பர்ஸ், எல்லாம் சின்ன பென் ஹோல்டர் என்ன பாருங்க. பென் ஹோல்டர் செய்திருக்கிறேன். இதுவும் பேக் தான். இது பேக், ஒரு வித்தியாசமான வடிவம் இருக்கு. சின்ன சின்ன பர்ஸ், இது ஒரு சின்ன சின்ன பர்ஸ். இது அப்படி பேக் தான். நான் கலர் போடுறேல, கலர் யாரும் கேட்டா தான் போட்டு கொடுப்போம், இல்லாட்டி ஒரு இயற்கையான வடிவா இருக்கு, நேச்சுரலா தான் செய்யறாங்க. இது பெரிய கேன் பேக். இதுல விலை எவ்வளவு வரும் அடிச்சிருக்கிறீங்களா? இல்லையா 4500. 4500 ரூபாய். இது டீ கப். டீ கப் வைக்கிறது. டீ கப் வைக்கிறது என்ன. இது டேபிள் மேட். இது அப்படித்தான் சின்ன சின்ன ரேர். இப்படியே டேபிள் மேட் இருக்கு, பேர்ன் பஸ் பேக்கியல் இருக்கு. இது டஸ்ட்பின், இது அச்சனை கூட மாதிரி இருக்கு. இது வந்து நான் காட்டின ஃபைல். இத பாத்தீங்கன்னா வாழை நேர்ல செய்த ஃபைல் எப்படி இருக்கு பாருங்க. வாழை நேர்ல செய்தன்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படி இருக்கு பாருங்க, அப்படி அழகா செய்திருக்கணும். ஃபைல் மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். வாழை நேர்ல செய்யப்பட்ட கால் மிதி. வாழை இது ரேல் தான், பெரிய ரேல். இது கூட இது வாழை நேர்ல செய்த நாங்கள், இந்த தும்பில செய்யல. இதுக்கு அடுத்து இது நேர்ல செய்த. இது போத்தல் பேக். இது போத்தல் பேக், தண்ணி போத்தல் வைக்கிறது. இது பெரிய பேக், இதுவும் தண்ணி போத்தல் வைக்கிறாங்க. எதுவும் வைக்கலாம். இது யோகா மேட் வைக்கிறது. கேட்டா சின்ன போத்தல் வைக்கிற பேக் பாருங்க. போத்தல் வைக்க இப்படியே வச்சுட்டு நாங்க அப்படியே தூக்கி கொண்டு போகலாம். அடுத்து இது வந்து பெரிய போத்தல்கள் வைக்கிறேன்னு சொன்னா இப்படி இதுக்கு வந்து பெரிய பேக். பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. இப்படி வச்சுட்டு தூக்கி கொண்டு போனீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். பொருள் நாங்க வாழ்நாட்டுல உற்பத்தி செய்யறோம். இப்ப உங்களுக்கு இதை வந்து சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குதோ செய்யற உற்பத்திகளை? சந்தை இப்ப வேற வந்து ஆர்டர் தந்தா நாங்க செய்து கொடுப்போம். அந்த பொருள் சிங்கள சாக்கள் எல்லாம் வந்தாலும் எடுத்துட்டு போகணும். இப்போ இந்தியாக்காரர் வந்து ஆர்டர் தந்தான் செய்யறோம். ஆர்டர் தந்தான் செய்யறேன் செய்திருக்கிறீங்க. வெளியிடங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னாலும் அனுப்பி விடுறீங்களோ? ஆர்டர்கள் கேட்டு வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் சில பேருக்கு கேட்பினு தானே விரும்பி கேட்டு அப்படி சொன்னா அனுப்பி விடுறோம். சொன்னாலும் அனுப்பி விடுவோம். எல்லாம் அனுப்பி உங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்னு சொன்னீங்கன்னு சொன்னா, யாராவது வேண்டணும்னு விரும்பிக்கணும்னு சொன்னா அவர்கள் வந்து வேண்டிவினம். உங்களை தொடர்பு இலக்கத்தை இருக்க சொன்னீங்கன்னு சொன்னா அது ஐயா. எங்க தொடர்பு இலக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா 76 71 11 168. 168 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து வேண்டலாம். இந்த இடம் அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது நீர்வேலி சந்தி. நீர்வேலி சந்தியில வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்களை வந்து இவர்கள் வந்து உற்பத்தி செய்திருக்கணும். எல்லாமே வந்து உள்ளூர் மூலப்பொருளாகி இந்த வாழை நேரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திகள்லாம். இதை நீங்க வேண்டணும்னு சொன்னா இவர்களோட நீங்க தொடர்பு கொண்டு வேண்டலாம். அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்ததாகவும் இருக்கும். உள்ளூர் மூலப்பொருட்களுக்கு வந்து சந்தை வேப்ப கொடுத்ததாகவும் இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்பட்டது, அதே நேரம் வந்து உக்கக்கூடியது. எங்களோட சூழலுக்கு வந்து மிகவும் நேயமான பொருட்கள். இதுகளை நீங்க வேண்டி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.